சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப ரோகிணி பண்ண தப்புனால விஜயா செம கடுப்பாயிட்டாங்க. அவங்கள ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துறாங்க. ஆமாங்க, எத்தனை நாள் வர மீனா தான் உங்களுக்கு பிடிக்காத மருமக. மீனாவை தான் மோசமா நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மீனா விட ரோகிணியை மோசமா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சாப்பிட விட மாட்டாங்க, மனோஜிட்ட பேச விட மாட்டாங்க, அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. இது இதோட நிக்காது. ரோகிணியை வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தலாம் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்த ரோஹிணிக்கு செம டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் ஒரு பயமும் வருது. இந்த பண விஷயம் தெரிஞ்சதுக்கே நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. ஒருவேளை நம்மளை பத்தி மித்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா இவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இவங்களை சமாதானம் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது நடக்கிறதுக்குள்ள மனோஜ் எப்படியாவது இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டு போயின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வேலையும் ரோகிணி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமாங்க, மனோஜுக்கு விஜயாக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அடிக்கடி மனோஜை விஜயாக்கு எதிராக ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரலாங்க. இதெல்லாம் தவிர அடுத்து என்ன நடக்கலாம்னா, இப்ப மனோஜுக்கு பணம் திரும்ப கிடைச்சிருச்சு. அந்த பணத்தை வச்சுதான் மனோஜ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கான்னு இப்ப எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. அதனால முத்து அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். இங்க பண்ணி அப்பா காசுல தான் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்க, அதனால அந்த கடையில எங்களுக்கும் பங்கு உண்டு, மாசம் மாசம் வர வருமானத்துல எங்களுக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியா மனோஜிட்ட ஒருத்தர் 30 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு போனார்ல, அவரை கூட முத்து இப்ப தேடிட்டு இருக்காரு. முத்து அவரை எப்படியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருந்து பணத்தையும் மீட்டலாம். ஒருவேளை இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா மனோஜ் அந்த பணத்தையும் மொத்தமா திரும்ப வாங்க தான் பாப்பாரு. எனக்கு நிறைய கடை இருக்கு, இந்த பணம் எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரிலாம் பிட்ட போடுவாரு. ஆனா முத்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. கடைசி அண்ணாமலை என்ன முடிவெடுக்கலாம்னா, ஆளுக்கு 10 லட்சம் சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சீன்ஸ் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.